Good morning student. Now we are discussing about cervical cancer. So what is cancer? Cancer na என்ன தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவோம் புற்றுநோயின்னு சொல்லுவேன். இன்னொரு பேர் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன சார்? ஒரே லைன் தான். அப்நார்மல் க்ரோத் ஆஃப் செல் இஸ் கால் கேன்சர். என்ன ரைட் பண்ணிக்கோ. அப்நார்மல் க்ரோத் ஆஃப் செல் இஸ் கால் கேன்சர் ஆர் டியூமர். புற்றுநோய் கட்டின்னு சொல்லுவோம். அப்போ சர்விக்கல் கேன்சர்னா அப்போ கேன்சர் இன் சர்விக்ஸ் இஸ் கால் சர்விக்கல் கேன்சர். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 8 கால். 8 கால் இருக்குது, அதனால் 8 கால் பூச்சி. இங்கே அதே மாதிரி கேன்சர் இன் சர்விக்ஸ் இஸ் கால் சர்விக்கல் கேன்சர். ஓகே, அப்போ அங்கே அப்நார்மல் க்ரோத் ஆஃப் சர்விக்கல் செல்ஸ் இஸ் கால் சர்விக்கல் கேன்சர். இட் இஸ் அதர்வைஸ் கால் சர்விக்கல் டிஸ்பிளேசியா. சர்விக்கல் செல்லுடைய அப்நார்மல். ஓகே, தென் இதை காஸ் பண்ணுறது யார் சார்? செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் வைரஸ், ஹியூமன் பாபிலோமா வைரஸ், ஹெச்பிவின்னு சொல்லுவோம். அப்போ சர்விக்கல் கேன்சரை உண்டாக்குறது யார் அப்படின்னா ஹியூமன் பாபிலோமா வைரஸ். ஓகே, தட்ஸ் ஆல். 2 நீ தெரிஞ்சுக்க, அப்படியே ஹெட்டிங் வைஸ் கொண்டு வா. ஃபஸ்ட்டு சர்விக்கல் கேன்சர்னால் என்ன, செகண்ட் ஹெட்டிங் ரைட் பண்ணிக்கோ. வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் சர்விக்கல் கேன்சர்? ஓகே, ஃபஸ்ட்டு சிம்டம் பெல்விக் பெயின். ஃபஸ்ட்டு சிம்டம் பெல்விக் பெயின். ரெண்டாவது சிம்டம் இன்க்ரீஸ்டு வெஜினல் டிஸ்சார்ஜ். தேர்ட் சிம்டம் அப்நார்மல் வெஜினல் ப்ளீடிங். புக்கில் அதவங்க ரைட் பண்ணிக்கோங்கப்பா. அப்நார்மல் வெஜினல் ப்ளீடிங். ஓகே, மெயின் 3 சிம்டம். ஒன்று பெல்விக் பெயின், இன்க்ரீஸ்டு வெஜினல் டிஸ்சார்ஜ், அப்நார்மல் வெஜினல் ப்ளீடிங். Okay, then next getting, what are the risk factor for cervical cancer? What are the risk factor for cervical cancer? The first risk factor, having multiple sex partner. பலருடன் பாலியல் தொடர்புன்னு சொல்லுவோம். ரெண்டாவது prolonged use of contraceptive pills. ப்ரோலாங்டு அப்படின்னாவே நீண்ட நாட்களுக்கு எதை யூஸ் பண்ணக்கூடிய கான்ட்ராப்டிவ் பில்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சாகிலி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானுடைய காம்பினேஷன். தென் நீண்ட நாளுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் உனக்கு என்ன ஃபார்ம் ஆகலாம்? கேன்சர் ஃபார்ம் ஆகும். தென் வாட் ஆர் த டயக்னோஸ்டிக் மெத்தட்? வாட் ஆர் த டயக்னோஸ்டிக் மெத்தட் ஆஃப் சர்விக்கல் கேன்சர்? அப்படியே ரைட் பண்ணிக்கோ. த ஃபஸ்ட் கெட்டிங் பேபெனிகோலா ஸ்மியர். பேபெனிகோலா ஸ்மியர் இதோட கம்பைன்ட் வித் ஹெச்பிவி டெஸ்ட், ஹியூமன் பாபிலோமா வைரஸ் டெஸ்ட்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட்டு, இது நார்மலாக வந்து டயக்னோசிஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ரிமைனிங் மெத்தட் கேன் யூஸிங் ஃபார் டிட்டர்மைன் த ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர். ரிமைனிங் மெத்தட் கேன் யூஸிங் ஃபார் என்னது? ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர். ஓகே, த ஃபஸ்ட் கெட்டிங் எக்ஸ்ரே. ரெண்டாவது சிடி ஸ்கேன். 3 எம்ஆர்ஐ. 4 பெட் ஸ்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே, நார்மல் கேப்சரிங் பிக்சர். சிடி ஸ்கேன் கம்ப்யூட்டர் டொமோகிராஃபி, கம்ப்யூட்டர் வித் டொமோகிராஃபி. தட் இஸ் கிராஸ் செக்ஷன் ஆஃப் இமேஜ், both the internal and cards, soft bony structures, hard bony structure. Okay, remaining etc. MRI, magnetic resonance image, இது only internal structure. Then PET scan. PET means என்னது? positron emission tomography. positron emission tomography. பட் இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டிட்டர்மைன் த ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? தென் வாட் ஆர் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் சர்விக்கல் கேன்சர்? வாட் ஆர் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் சர்விக்கல் கேன்சர்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேடியேஷன் தெரபின்னு ஒன்று இருக்குது. 2 சர்ஜரி இருக்குது. 3 ஹீமோதெரபி. இங்கே ரேடியேஷன் தெரபி அப்படின்னாவே என்ன யூஸ் பண்ணுறோம் சார்? ரேடியேஷன் தெரபி அப்படின்னா தட் இஸ் இட் கேன் யூஸிங் த வந்து பண்ண ரேடியேஷன், கதிர்வீச்சுகளை பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் எதை? சர்விக்கல் கேன்சரை. தென் ரெண்டாவது சர்ஜரி, அறுவை சிகிச்சை மூலமாக
மூணாவது ஹீமோதெரபி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டு. ஓகே, இது ஒரு சைடு. தென் மாடர்ன் ஸ்க்ரீனிங் டெக்னிக் இருக்குது. இதனுடைய வேலை ப்ரீ கேன்சர் சேஞ்சஸ் இன் த சர்விக்ஸ். ப்ரீ கேன்சரஸ் புற்றுநோய் தாக்குவதற்கு முன்னால் சர்விக்ஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் அது மாடர்ன் ஸ்க்ரீனிங் டெக்னிக். இந்த ஸ்க்ரீனிங் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாரு, ஃபார் உமன் அபவுட் 30 இயர்ஸ், 30 வயசு மேலே உள்ளவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அப்போ இந்த சர்விக்கல் கேன்சர் என்ன சார் பண்ணுதுங்கிறான், சர்விக்கல் கேன்சர் ப்ரிவெண்டட் வித் வேக்சினேஷன். இப்போ இந்த சர்விக்கல் கேன்சரை என்ன பயன்படுத்தி ப்ரிவென்ட் பண்ணலாம், தடுப்பூசிகள் செலுத்தி சரி செய்யலாம். ஓகே, அதாவது இந்த சர்விக்கல் கேன்சர் பிரைமரி ப்ரிவென்ஷன் பிகின் யார் கொடுக்குறான் பாரு, இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சினேஷன் கேர்ள் ஏஜ் 9 to 13 இயர்ஸ், 9 முதல் 13 வயதுடைய பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. பிஃபோர் என்னது, பிகம் செக்ஸுவலி ஆக்டிவ். ஓகே, அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் பண்புகளுடைய செயல்பாட்டுக்கு வருவதற்கு முன்னாலேயே ஹெச்பி வேக்சினேஷன் கொடுக்குறோங்கிறான். அப்போ எப்படி நமக்கு வந்து நிறைய வேக்சினேஷன் டேப்லெட் காலம் இருக்கு இல்லையா, பிசிஜியில் ஆரம்பித்து வந்து பார்த்தா டிபிடி சரி டிடி முடிகிறதில்ல, டிபிடி எதுன்னு சொல்லுவோம், பட் கம்ப்ளீட்டாக முடிகிறதில்ல இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அது மாதிரி இது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் மாடிஃபிகேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல், உன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதன் மூலம், ஹெல்த்தி டயட் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது மூலிமா, அவாய்டிங் டொபாக்கோ யூசேஜ், தென் ப்ரிவெண்டிங் ஏர்லி மேரேஜ், நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் மோனோகேமி, ஓரினை இனப்பெருக்க முறைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரெகுலர் எக்ஸசைஸ் மினிமைஸ். ஓகே, ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து பார்த்தா ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது மினிமைஸ், எதை மினிமைஸ் பண்ணலாம், த ரிஸ்க் ஆஃப் சர்விக்கல் கேன்சர். ஓகே, அப்போ இதில் என்ன சார் பார்த்துருக்கோம், சர்விக்கல் கேன்சர்னால் என்ன சார், இதான் வந்து ஒரு ஸ்னாப்சிஸ் மாதிரி போட்டு இங்கிலீஷில் போகிற மாதிரி, சர்விக்கல் கேன்சர், தென் சிம்டம்ஸ், தென் நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர், டயக்னோஸ்டிக் மெத்தட், ட்ரீட்மெண்ட், மாடர்ன் ஸ்க்ரீனிங் மெத்தட், தென் வேக்சினேஷன், வாட் ஆர் த ப்ரிவென்ஷன். ஓகே, தென் நெக்ஸ்ட் கெட்டிங் இன்ஃபெர்டிலிட்டி. சார் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னாவே இன்எபிலிட்டி. இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னாவே என்ன எழுதுவீங்க, இன்எபிலிட்டி. ஃபெர்டிலிட்டினா வளமானன்னு சொல்லுவோம், இன்ஃபெர்டிலிட்டினா மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவோம். இங்கே என்ன சார், அந்த பர்சன் இன்எபிலிட்டி டு கன்சீவ். அதே மாதிரி ப்ரொடியூஸ் சில்ட்ரன். ஓகே, அவனால் கன்சீவ் பண்ண முடியாத, ஒரு குழந்தையை கொடுக்க முடியாத, எப்போ சார்னா ஈவன் ஆஃப்டர் அன்ப்ரொடெக்டட் செக்ஸுவல் கோகேபிட்டேஷன், அந்த இணை வாழ்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேரேஜ் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் ஃப்ரீயாக விட்டுறது, அதாவது அன்ப்ரொடெக்டட், எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கும் பொழுதும் அவங்களால என்ன பண்ண முடியல, டூ நாட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஏ யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ண முடியல, அவங்களால கன்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் என்னது, இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இன்னெபிலிட்டி ஆஃப் மேன் இருக்கான் இல்லையா, இவன் என்ன பண்ண முடியல அப்படின்னா டு ப்ரொடியூஸ் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம் ஆர் குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஓகே, யாருக்கு சார்னா அந்த ப்ரெக்னென்ட் இம்ப்ரெக்னென்ட் உமன், அவங்களால வந்து பார்த்தா ப்ரெக்னன்சி ஆக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். 1. 2, இன்னெபிலிட்டி ஆஃப் உமன் டு பிகம் ப்ரெக்னென்ட். அது மட்டும் இல்லாமல் மெயின்டைன் த ப்ரெக்னன்சி, அவங்களால கருத்தரிக்கவும் இயலாது. அதே மாதிரி என்ன பண்ணும் சார், அதாவது ஒரு விந்து செல்களை அவங்களால வந்து பார்த்தா அப்படின்னா என்னது உருவாக்கி அதை சுமக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பது தான் எது சார் அப்படின்னா இது ஒரு காசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு காசஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி. சார் மெயின் காசஸ் டியூமர் தான். டியூமர்னாவே என்ன சொல்லியிருக்கேன், கேன்சர் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த டியூமர் ஃபார்ம்டு எங்கே, பிட்யூட்ரி கிளாண்டில், அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில். அப்போ டியூமர் எங்கெல்லாம் உருவாகுதுங்கிறான், பிட்யூட்ரி ஆர்கனில் உருவாகலாம் அல்லது ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் உருவாகலாம். ஏன்னா பிட்யூட்ரி அப்படின்னாவே அங்கே என்ன மீனிங், அங்கே இருக்கக்கூடிய கொனோடோட்ரோஃபின் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் இருக்குது, நிறைய ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா தட் இஸ் பிட்யூட்ரி. அது மட்டும் இல்லாமல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் போத் டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி கேன் ப்ரொடியூஸ் மெனி ஹார்மோன்ஸ். அப்போ அந்த ஹார்மோனுடைய டிசார்டர் இதெல்லாம் இன்ஃபெர்டிலிட்டியை வந்து பார்த்தோன்னா உருவாக்குன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன் ஆஃப் ஜீன். மியூட்டேஷன்னாவே என்ன மீனிங், சடன் சேஞ்சு. எடுத்திருக்கோம் இல்லையா, ஹீகோ டியூரிஸ் ஒயனோதாரா லெமார்க்கியானா பிளான்ட் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணார் இல்லையா. அப்போ இந்த மியூட்டேஷன் ஆஃப் ஜீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்னது, பயோசிந்தசிஸ் ஆஃப் செக்ஸ் ஹார்மோன்.
ஓகே, இது என்ன சார் பண்ணலை அப்படின்னா ஹார்மோனை உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஜீனுடைய வந்து பார்த்தா அப்படின்னா மியூட்டேஷன். இங்கே அது மட்டும் இல்லாமல் மால் ஃபார்மேஷன் ஆஃப் சர்விக்ஸ். சர்விக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அறகுறையான வளர்ச்சி. அதே மாதிரி பெல்லோப்பியன் டியூப் வந்து பார்த்தா அப்படின்னா அறகுறையாக வளர்ந்துருக்கிறது. இன்அடிக்குவேட் நியூட்ரிஷன் ஃபார் எங்கே அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம். அடல்ட்ஹுட் அப்படின்னா என்னது, இளம் வயதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இளம் வயதுலேயும் நம்ம சத்தான உணவு சாப்பிடாததெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ஸு கேன் டேமேஜ் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவ, ஹெல்த் எஸ்பெஷலி மென்சுரல் சைக்கிள். நீண்ட காலோடைய மன அழுத்தம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, இது என்ன பண்ணும், மாதவிடாய் சுழற்சியில் வந்து என்ன பண்ணும் சார், பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இட் கேன் இன்ஜெக்ஷன் ஆஃப் டாக்ஸின். இப்போ டாக்ஸின்னு என்ன சொல்லுவோம், நச்சுன்னு சொல்லுவோம். அதில் என்ன சார் அதிகப்படியாக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய என்னது, ஹெவி மெட்டல் காட்மியம். தென் ஹெவி யூஸ் ஆஃப் ஆல்கஹால். ஹெவி யூஸஸ் ஆஃப் என்னென்னு கேட்டால் ஆல்கஹால். ஆல்கஹால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி டொபாக்கோ, அதிகப்படியாக புகையிலையை வந்து பார்த்தா அப்படின்னா யூஸ் பண்ணுறது. தென் நெக்ஸ்ட்டு மேரிஜோனா. மேரிஜோனா அப்படின்னு என்ன மீனிங் சொல்லுவோம், ஒன் ஆஃப் த வந்து பார்த்தீங்கன்னா ஹெராயின், கஞ்சாலாம் சொல்லுவோம் இல்லையா. இது 7th சாப்டரில் இருக்குது, டீப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஜுரிஸ், காயங்கள் டு தி எங்கள் கொனாட்ஸில். தென் ஏஜிங். ஏஜிங் ஆல்சோ காசஸ் ஃபார் இன்ஃபெர்டிலிட்டி. சார் இதெல்லாம் காசஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி கொஷின் கேட்பான். வாட் ஆர் த காஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி, தென் வாட் ஆர் த அதர் காஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி. மலட்டுத்தன்மைக்கான பிற காரணங்கள் என்ன. இப்போ ஃபஸ்ட்டு பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், பிஐடின்னு சொல்லுவோம். ரெண்டாவது யுட்டிரன் ஃபைப்ராய்ட்ஸ். யுட்டிரனில் இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ, இது உனக்கு என்ன ஆகும் சார் அப்படின்னு கேட்டால் டேமேஜ் ஆகிறது. அங்கே ஏற்படக்கூடிய ஒரு என்ன சொல்லுவோம், டியூமர். எண்டோமெட்ரியோசிஸ். எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் எண்டோமெட்ரியம் லேயர் சொல்லலாம், அல்லது பிரேக் டவுன் ஆஃப் எண்டோமெட்ரியம் லேயர். இதெல்லாம் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி இன் உமன். தென் லோ பாடி ஃபேட். அது மட்டும் இல்லாமல் அப்படி இல்லைன்னா அனரெக்சியா இன் உமன், கொழுப்புடைய அளவு குறைஞ்சிருக்கிறது. அனரெக்சியா அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ் ஆஃப் அப்பிடேட்னு சொல்லுவாங்க, பசியின்மை, பசி இருக்காது, இந்த கவலையை அப்படியே சோர்வான. அதாவது அது வந்து பார்த்தா அப்படின்னா சைக்காட்ரிக் ஈட்டிங், சைக்காலஜிக்கலாக ஈட்டிங் டிஸார்டர். ஏன் சார் அப்படின்னா ஃபியர், பயம், கெய்னிங்காக போயிட்டு ஐயோ நம்ம உடல் எடை ஏறிடுமோ, அப்பனுடைய பாடி வெயிட் அதிகமாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தால் நம்ம என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா உணவை எடுத்துக்கொள்றதில்ல. தென் நெக்ஸ்ட்டு அன்டிசெண்டட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ், அன்டிசெண்டட் டெஸ்டிஸ் அண்ட் ஸ்வாலன் வெயின்ஸ். ஓகே, இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தா அப்படின்னா டெஸ்டிஸ் வந்து பார்த்தா அப்படின்னா கீழே இறங்குறது. ஓகே, கீழே இறங்கி அங்கே இருக்கக்கூடிய ஸ்வாலோன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்வாலோன் வெயின்ஸ் வீங்கிரும். ஓகே, அந்த வீங்கக்கூடிய அந்த ப்ராசஸ் அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறான், வெரிகோசீல் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னது, அன்டிசெண்டட் அப்படின்னு கேட்டால் கேனாட் ரிமூவ்டுன்னு சொல்லுவோம். அன்டிசெண்டட்னா கீழே இறங்காத, அப்போ வந்து பார்த்தா அப்படியே ரிமூவல் ஆகாத விந்தகம். அந்த ஸ்வாலன் வெயின்ஸ், ஆர்டரி வெயின்ஸ் சொல்லுவோம், ரத்த நாளங்கள், இதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங். ஓகே, இது ஒரு காரணம். தென் another reason, the male wearing tight clothing. இது என்ன பண்ணும், ரைஸ் த டெம்பரேச்சர் இன் ஸ்க்ரோட்டம். ஓகே, அதிகப்படியான வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சரை ஏற்படுத்தி அஃபெக்ட் த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். அப்போ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பது என்னது, அங்கே இருக்கக்கூடிய ஸ்க்ரோட்டல் சாக், ஞாபகம் இருக்கு இல்லையா. ஓகே, தென் அண்டர் டெவலப்டு ஓவரிஸ் ஆர் டெஸ்டிஸ். ஒழுங்கான வளர்ச்சி அடையாத ஓவரியும் டெஸ்டிஸும். ஃபீமேல் மே டெவலப் ஆன்டிபாடிஸ் எகெயின்ஸ்ட் பார்ட்னர் ஸ்பெர்ம். அதாவது ஃபீமேல் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. யாருக்கு எகெயின்ஸ்டா, உடைய ஹஸ்பண்டோடைய ஸ்பெர்முக்கு எகெயின்ஸ்டா, இது ஒரு காரணம். தென் மேல் மே டெவலப் ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு த ஓன் ஸ்பெர்ம். மேல் என்ன பண்ணுறாங்க, மேலில் என்ன வளர்ச்சி அடையுது அப்படின்னா ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ்,
அந்த சொந்த விந்து செல்களுக்கு எதிராகவே உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஒரு தடை அமைப்பை ஏற்படுத்துது. இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. தென் மேயர் ரோகின்டான்ஸ்கி சிண்ட்ரோம்னா என்ன சார்? மேயர் ரோகின்டான்ஸ்கி சிண்ட்ரோம் நான் கேட்டிருக்கேன் ஒரு கொஸ்டின். ஆல் உமன் ஆர் born, எல்லா பெண்களுமே பிறக்கிறாங்க வித் ஓவரிஸோட. பட் சம் டூ நாட் என்னன்னு கேட்டால் ஃபங்க்ஷனல் யூட்டிரஸ், அங்கே யூட்டிரஸ் மட்டும் வந்து பார்த்தோன்னா செயல்படலை. அந்த கண்டிஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா மேயர் ரோகிடான்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? பெண்கள் பிறக்கிறாங்க, ஓவரியோட பிறக்கிறாங்க, ஆனால் என்னது யூட்டிரஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்று ஆப்ஷன் தான் இருக்குது, இல்லைன்னா என்னது இன்ஆக்டிவாக இருக்கும். இதுக்கு பேர் தான் மேயர் ரோகிடான்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டினா என்ன, வாட் ஆர் த காசஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி, வாட் ஆர் த அதர் காசஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி, நெக்ஸ்ட்டு மேயர் ரோகி